சகேயு என்கிற ஒரு மனிதன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவன் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னா, ரொம்ப குள்ளனான ஒரு மனுஷன். ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் திரளான மக்கள் அவரை சுத்திலும் வருவாங்க. ஒரு ஊருக்குள்ள ஏசப்பா வராரு அப்படின்னா அவரை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் எப்பவும் வருவாங்க. ஏன்னா ஏசப்பா வருகிற இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்கும். ஏசப்பா வருகிற இடத்துல எல்லாம் சப்பானி நடப்பாங்க, குருடர்கள் பார்வையடைவாங்க, குஷ்டரோகிகள் சுகமாவாங்க. இப்படி ஏசப்பா எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டே இருக்கும். அதனால ஏசப்பா அந்த ஊருக்கு வராரு. வரும்போது திரள் கூட்டம். ஆனா சகேயு அப்படிங்கிற மனுஷன் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு அவன் விரும்புறான். ஆனா அவனால பார்க்க முடியல. உடனே என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு காட்டத்தி மரத்துல ஏறிட்டான். காட்டத்தி மரத்துல ஏறின உடனே பாருங்க, ஏசப்பா அவனை பார்த்தாங்க. ஏசப்பா அவனை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சகேயுவே நீ கீழே இறங்கி வா, சகேயுவே நீ கீழே இறங்கி வா அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. உடனே ஏசப்பா கிட்ட இந்த சகேயு வரான். வந்த உடனே, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வர விரும்புறேன், இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வர விரும்புறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. பாருங்க, உடனே ஏசப்பாவை சகேயு அழைத்து கொண்டு போகிறான். அழைத்து கொண்டு போன உடனே ஏசப்பா சொல்ற வார்த்தை, இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. சகேயு எப்படிப்பட்ட மனுஷன்னா, பாவியான மனுஷன், வரி வசூல் பண்ற மனுஷன். இந்த பாவியான மனுஷங்கிட்ட ஏசப்பா போறாரு அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா ஏசப்பா அந்த மனிதனுடைய வீட்டுக்கு கடந்து போகிறார். போயிட்டு அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். பாருங்க, சகேயு என்கிற மனிதன் பாவியான மனுஷன்தான். ஆனா ஏசப்பா கிட்ட ஆண்டவரே நான் செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, யார் யார்கிட்டலாம் நான் அநியாயமா வாங்கினோ அதெல்லாம் நான் நாளத்தனையா கொடுக்கிற ஆண்டவரேன்னு என்ன பண்றான்னா ஏசப்பா கிட்ட சொல்றான். தன் செய்த பாவத்தை உணர்றான். தான் செய்த பாவத்தை உணர்ந்தபடினாலே ஏசப்பா சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நாம் செய்த தவறுகளை உணர்வோம் என்றால், செய்த தவறுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நாம சொல்லி அறிக்கையிடுவோம் என்றால், இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிப்பார். இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து உங்களுக்கு ரட்சிப்பு தருவார். நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். ரட்சிப்பு என்பது என்ன? விடுதலை. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை தருகிறவர் இயேசு. சகேயு என்கிற மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். பாருங்க, சகேயுக்கு ரட்சிப்பு கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு பாவத்திலிருந்து விடுதலைய, சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசுங்க தேடி வந்திருக்கிறார். அதனால இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இன்றைக்கு செய்த தவறை உணர்ந்து, பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இந்த உலகத்துல இல்ல, எல்லாருமே பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்து போனார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால இன்னைக்கு ஏசப்பா கிட்ட பாவத்தை உணர்ந்தவர்களாக மன்னிப்பு கேளுங்க. பாவ மன்னிப்பு கேட்பீர்கள் என்றால் பாவத்தை மன்னிச்சு உங்களுக்கு பரலோக வாழ்க்கையை தருவார், சொர்க்க வாழ்க்கையை தருவார். பரலோகம் என்பது தங்கமயமான இடம். தங்கமயமான இடத்துல உங்களை கொண்டு போய் வாழ வைப்பார். இயேசு இல்லாம அந்த சொர்க்கத்திற்கு, பரலோகத்திற்கு ஒருத்தரும் போக முடியாது. அதனால்தான் நாங்க இவ்வளவு பிரயாசப்பட்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்களை போலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப நான் எப்படி சொல்றேன், அதே போல 2 பேர் சொன்னாங்க, ஐயா இயேசுவை நம்புங்க, பாவத்தை மன்னிப்பார், சுகம் தருவார், வாழ்வு தருவார், சந்தோஷம் தருவார், சமாதானம் தருவார்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டேன். பாருங்க, ஏசப்பா எனக்கு
ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் மரித்தால் கூட சொர்க்கத்துல பரலோகத்துல போய் நித்தியமாய் வாழ்வேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்குள்ள உண்டு. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் வரணும். இந்த பூமி வாழ்க்கை 70, 80, 100, 120. ஆனா பரலோக வாழ்க்கை என்பது அதுக்கு வருஷ கணக்கே கிடையாது. நித்தியமானது. கடவுளோடு கூட தங்கமயமான இடத்துல வாழக்கூடிய அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, ஏசப்பா உங்க பாவத்துக்காகத்தான் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆகையினால இயேசு உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. சகையை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ, சகையை எப்படி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாரோ, அதே போல இன்னைக்கு நீங்களும் ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, என் இல்லத்துக்கு வாங்கன்னு சொல்லுவீங்கன்னா, சகையுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு கொடுத்தது போல உங்களுடைய வீட்டிற்கும் உங்களுக்கும் குடும்பத்திற்கும் ரட்சிப்பு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார், பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற்றுவார். இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ண விரும்புறவங்க இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடி மௌனமா மனசுல ஏசப்பாவும் நினைங்க. நீங்க விரும்புகிற சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, பாவ மன்னிப்பு, நிச்சயம் எல்லாவற்றையுமே இயேசு தந்து உங்களுக்கு வாழ்வு தருவார். இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தர் மேல உங்க கரத்தை வைத்து தொட்டு ஆசீர்வதிங்க. சகைக்கு ரட்சிப்பு கொடுத்தது போல ஆண்டவரே, இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பு கொடுங்கப்பா. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுங்க. பரலோகத்தின் பிள்ளைகளாய் ஏசப்பா நீங்க மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. இருக்கிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விவசாய நிலங்களை ஆசீர்வதிங்க, மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊரை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க இந்த ஊரை ஆசீர்வதித்து விட்டதற்காய், ஊர் மக்களை ஆசீர்வதித்து விட்டதற்காய் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. துதி, கன, மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.